ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த 2013ஆம் ஆண்டின் கடைசி ஆராதனையிலும் கலந்து கொள்ள தேவன் நமக்கு அளித்த கிருபைக்காக அவரை நாம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, இந்த வருஷத்தின் கடைசியிலும் சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally, my brother, be strong in the Lord and in His great power. ஆண்டவர்ல அவருடைய வல்லமையில இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம பலப்படும். ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு கடைசியில வேலை முடிகிற வேலையில ஸ்பீடு குறைஞ்சிடும், ஸ்ட்ரென்த் கம்மியாகிடும். கலந்துட்டீங்களா? ஆமாங்க, நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன், ஐயோ டயர்டாகிட்டேன். காலையில நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு நாள் ஆரம்பிக்கிற காலையில, மாலையில ரொம்ப டல்லாகிட்டேன், வெரி டயர்ட். பள்ளிக்கூடத்துக்கு போற காலையில ஃப்ரெஷ்ஷா போறீங்க, சாயங்காலம் எல்லாம் மூஞ்செல்லாம் ஒட்டி காஞ்சி எப்படியோ ஒரு மாதிரி டல்லா வரீங்க. யூ ஆர் வெரி டல். இந்த வருஷம் ஆரம்பம் எப்படி இருக்குது? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. வருஷம் முடிவு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஆக்டிவா இருக்கா? சுறுசுறுப்பா இருக்கா? விறுவிறுப்பா இருக்கா? Do you have the power of the Lord? ஆண்டோட வல்லமை இருக்கா? உற்சாகம் இருக்கா? பலமா இருக்கிறீங்களா? ஆண்டவர்கள be strong in the Lord. இந்த வருஷம் ஆரம்பம் எப்படியோ பயமா இருந்தது. ஆண்டவரு எப்படியோ இந்த வருஷம் எப்படி போடுமோ, என்ன செய்வனோ, எனக்கு என்ன நடக்க இருக்குதோ, வாழ்வோ சாவோ ஒன்றும் தெரியல, என்ன நடக்க போதோ எனக்கு ஒண்ணுமே புரியுதில்லை. போன வருஷம் 2012 படு மோசம், 2013 எப்படி இருக்க போதோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. நம்ம அதிசயமா நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷம் ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? செம்பா இருக்கா? உடம்பு செம்பா இருக்கா? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற காலம் இது. ஆமா, உள்ளான மனுஷன். How about the inner man? அந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்கா? பலமா இருக்கானா? வருஷத்தின் ஆரம்பத்தை விட நல்லா இருக்கலாம். ஹல்லேலூயா. சாப்பிடுற வேளையில இருக்கிறத விட சாப்பிட்டு முடிச்ச பிறகு திரும்ப வந்துட்டு சாப்பிட்ட பிறகுதாங்க உடம்புக்கே சரியில்லாம போச்சு. அப்படி என்ன நீங்க தப்பா சாப்பிட்டீங்க? உங்களுக்கு ஒத்துக்கிடாத ஏன் சாப்பிட்டீங்க? ஒத்துக்கிட்டு சாப்பிடுங்க. ஆண்டவர்ல நாம் பலனடைய வேண்டும். கடைசியாக இந்த வருஷத்தின் கடைசியாக ஆண்டவர்ல நம்ம எல்லாரும் பலனா இருக்கணும், சும்மா இருக்கணும். நமக்கு ஒரு சலிப்பு, ஒரு களைப்பு, ஒரு இழைப்பு, ஒரு கலக்கம், ஒரு குழப்பம். ஐயோ, புதிய வருஷம் இப்படி இருக்க போகுது. புதிய வருஷம் ஆண்டவருடைய கிருபைனா நன்றாக இருக்கும், எந்த சந்தேகம் வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அநாதி தேவன், ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன், நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். நமக்கு வேண்டிய எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம விருதாவாக வீணாக இப்ப கவலைப்பட்டு ஒன்றும் கலக வேண்டாம். இந்த வருடத்தை விட அடுத்த வருஷம் நல்ல வருஷமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். இப்ப நம்மகிட்ட பலன் இருக்கோம். நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகிறது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால், நம்ம வருஷ கடைசியிலேயே கலந்தாச்சு. இனி புது வருஷத்தை எப்படியோ ஒரு தடியை எடுத்துட்டு வருங்க, வாக்கிங் ஸ்டிக் கொண்டு வருங்க, அதை பிடிச்சிக்கிட்டு மெதுவா நடந்து பார்க்கிறேன். நோ சார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சிற்றைகளை எடுத்து எழும்புவார்கள். You need to wait on the Lord to get strength from Him. ஆண்டவரிடத்தில் பலன் பெற நீங்க கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். You have got 2 more days. இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாள் யாருக்கெல்லாம் லீவ் போட முடியுமோ லீவ் போடுங்க. நீங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு நேரம் வித்தியாசமா போயிருந்தா தேவ சபைக்கு வரலாம். ஆண்டவர் பாதத்துல காத்திருங்க, ஜெபத்துல தரித்திருங்க, தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில் நான் நல்ல செம்பாத்தாங்க இருக்கிறேன், பலனா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன். புது வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். வருஷத்தின் கடைசி என்னதோ எப்படியே இருந்தது, அப்படி இல்லை. வருஷத்தின் கடைசி எனக்கு நல்லா தான் இருந்தது, சந்தோஷமா இருந்தது, விடுதலையா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. I am strong in the Lord. ஆண்டவருக்குள்ள நான் பலனா இருக்கிறேங்க. எனக்கு இருந்த பதட்டமும் கலக்கமும் குழப்பமும் வேதனையும் வருத்தமும் துக்கமும் கண்ணீரும் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில் நல்லா இருக்கு. தம்பி, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தா. காலாண்டு பரிச்சை பரவாயில்ல, அரை ஆண்டு நல்லா எழுது. முழு ஆண்டு பரிச்சைனா எப்படியோ ஒரு மாதிரி எழுதுனேன். வருஷ கடைசி பள்ளிக்கூடத்தில் நல்லா இல்லை, காலேஜில் நல்லாவே இல்லை. எனக்கு தொழிலும் இந்த வருஷ கடைசியில நல்லாவே இல்லை, என்னதோ போச்சு. நோ சார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும், ஆண்டவரை பிடிச்சுக்கணும்.
எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும். நம்ம அநேகர் செய்கிற தவறு என்னன்னா, படிக்கிறவங்க படிப்பிலும், தொழில் செய்கிறவங்க தொழிலும், உத்தியோகம் செய்கிறவங்க உத்தியோகத்திலும் தான் அதிக நேரத்தை செலவிடுவது, அக்கறை காண்பிப்பது. நம்ம சொந்த அளவுக்கு எல்லா காரியமும் முறையா நல்லபடியா சீரா நடக்கும். நம்ம ஆண்டவர் பாதத்தில் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நேரம் காத்திருக்கணும், ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கணும். அதை குறைச்சிட்டா நம்ம மீதி வேலையெல்லாம் வளர்ந்துடும். ரொம்ப மனசோர்வு வந்துடும், மன துக்கம் வந்துடும், வேதனை வந்துடும், உடம்புல வலியும் வந்துடும், இருந்த தெம்பும் போயிடும். இப்போ உங்களுக்கு கடைசியில தெம்பா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க சரீர பிரகாரமா ஒழுங்கா சமைத்து சாப்பிடுங்க, உங்க பிள்ளைகளுக்கும் சமைச்சு கொடுங்க. இன்னைக்கு சாப்பாடு எத்தனை மணிக்கு நீங்க கொடுக்க போறீங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். சமையல் 3:30 மணி 4 மணிக்கு ஆச்சுன்னா உடம்பு வீணா போயிடும். சமையத்து சாப்பிடுங்க. இது போல ஆண்டவர்ல பலனா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் இந்த ஞானப்பாலின் மேல் கொஞ்சம் வாஞ்சியா இருங்க. இந்த ஜீவ வார்த்தையை கொஞ்சம் உட்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரங்களை ஏறுங்கள். ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ பெரியவர், நீதான் என்னுடைய பலன். அப்படி ஆண்டவருக்கு சொல்லுங்க. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வந்துவிடும். கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கழுகளை போல சட்டங்களை எடுத்து எழும்புவார்கள். கடைசியா இதுதாங்க நமக்கு தேவை. ஹல்லேலூயா. புது பலன் ஆண்டவருக்குள்ள நம்ம பலனாக இருக்கணும். கேட்டீங்களா? அதுக்கு விரோதமாக சாத்தான் சில சதித்திட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம், சலச்சிக்கிறா, ரட்சிப்பு, ஆண்டோட வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க, ஆண்டோட வல்லனை பெற்றுக்கிடுங்க. சாத்தான் நம்ம பக்கத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. சாத்தான் என்ன சதித்திட்டம் பண்ணாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உரியடித்து விடுவார். ஹல்லேலூயா. சாச ஜெயித்த இயேசு நமக்காக இருக்கிறார். சாத்தான் நம்ம மேற்கொள்ள முடியாது. சாசை பற்றி தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன்ல, பிசாசுக்கு என்கிட்ட தான் முதலாவது பயங்கர கோபம். எனக்கு என்ன தீமை செய்யலாம், கெடுதல் பண்ணலாம், நஷ்டம் ஏற்படுத்தலான்னு தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நான் இதை பற்றி பொருட்படுத்த போறதே இல்லை, பொருட்படுத்துறது இல்லை, இன்னும் பொருட்படுத்த போறதில்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord of hosts is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பயம் இல்லை. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஜுரம் வந்துட்டா ஆண்டவர் குணமாக்கி விடுவார். ஆக்சிடென்ட் ஆகுனா ஆண்டவர் தூக்கி விடுவார். ஐ met with an accident yesterday. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் அன்றைக்கு, நான் யாருடையும் சொல்லல. ஐ வாஸ் சோ சேஃப். ஹல்லேலூயா. 4 ரோட்ல டிராபிக் போலீஸ் சிக்னல் கொடுத்தாச்சு. எல்லா வண்டியும் ஓடிட்டு இருக்கு. நான் போனேன், நான் 2 வீலர்ல போனேன். முன்னால ஒரு வண்டி. அந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் ரொம்ப புத்திசாலியா வேலை செய்யறார். அவர் ரைட் ஹேண்ட் சைடில் சிக்னல் கொடுத்துக்கிட்டு எதிரில் இருக்கிறவங்களும் சிக்னல் கொடுத்துட்டார். அப்ப என்ன பண்ணிடுவாங்க, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடும் ஆப்போசிட் சைடும் மோதும். அப்படி மோதிடக்கூடாது. எனக்கு முன்ன 4 வீலர் ஒருத்தர் என்ன செய்தார், சடன் பிரேக் போட்டார். அப்ப என் வண்டி என்ன ஆச்சு, என்னதும் ஆச்சு. ஆண்டவர் காப்பாற்றினார், பாதுகாத்தார். ஹல்லேலூயா. சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தானை ஜெயித்தவராம், அவர் எனக்கும் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. யாராவது போன்ல கண்ணாபின்னு கூப்பிட்டு பேசுறாங்களா? சீப்போ பிசாசே. ஆண்டவர் இயேசு எனக்கு துணையாக இருக்கிறார். கண்ணாபின்னு பேசுனா நீ உப்பு தின்ன, நீ தண்ணியை குடிப்போ. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் 2ல 1 பார்க்க போறேன். 2ல 1 இல்ல, 3 இல்ல, 4 பார்க்க முடியாது. You cannot do anything with us. The Lord of hosts is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானை கண்டு பயம் இல்லை. ஆண்டவருக்கு பலம் நமக்கு இருக்கு. நீங்க யாருக்கு பலத்திலாக இங்க இருக்கிறீங்க? உங்க பலத்திலே, ஆண்டவருக்கு பலத்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு துணை செய்கிறார். ஆண்டவருடைய பலத்தில நம்ம சிறப்பற்றணும். ஆண்டவருடைய பலத்தில உறுதிப்பற்றணும். நமக்கு ஒரு தடுமாற்றமே இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம வருஷத்தின் கடைசியில எப்படி இருக்கணும்னு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, படிச்சு பாருங்க. நீங்க படிச்சு பாக்குறீங்களா? நீங்க பைபிளை எடுத்து நீங்களே கொஞ்சம் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பைபிளை எடுக்க மாட்டீங்க, வசனத்தையும் பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம போயிடும்.
கேட்டீங்களா? அதனால 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், கடைசியாக சகோதரரே, ஃபைனலி பிரதரன், be filled with joy. கடைசியாக இந்த வருஷத்தின் கடைசியில என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நடத்தி வந்த இந்த மட்டும் காத்த நேசரே, இனிமேலும் காக்குமே வாயிலே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள், அதுதான் உங்களுக்கு பலன். நாகு பொந்தியல்ல இருக்கு, கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. நெகேமியாவின் புஸ்தகத்தில் இருக்கு. ஆண்டவருக்குள்ள பலனா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நமக்கு பலன். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் எழுதுகிறேன். கடைசியாக இந்த வருஷத்தின் கடைசியில நீங்க சந்தோஷமா இருங்க. ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருக்க எனக்கு உதவி செய்யும். நான் வேதனை அடையக்கூடாது, துக்கம் அடையக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. நானும் யாரையும் சந்தோஷத்தையும் கெடுக்க மாட்டேன். தேக்கிய கவனம் சுடே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாருக்கு சந்தோஷத்தை இந்த வருஷத்தின் கடைசியில நான் கெடுக்க மாட்டேன். இந்த வருஷத்துல பல சந்தர்ப்பங்களில் நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கெடுத்தோமா, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தினோமா, துன்புறுத்தினோமா, புண்படுத்தினோமா? அப்ப இன்னைக்கு வாபஸ், ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ நான் மற்றவர்களை வேதனைப்படுத்தி சந்தோஷத்தை கெடுத்ததெல்லாம் மன்னிச்சிரும். ஏசு நாம சங்கீர்த்தனம், ஏசு ஆண்டவரே மன்னிச்சிரும். இனி நான் மற்றவர்களை சந்தோஷத்தை கெடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருப்பேன், மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க விடுவேன். ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறேன், நீர் எனக்கு உதவி செய். யூ வில் கெட் எ குட் நியூஸ். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ஹல்லேலூயா. என்னை தேடி பல சந்தர்ப்பங்களில் வெளியூர்ல இருந்து எனக்கு அன்பானவர்களிடத்திலிருந்து வேதனை, வருத்தம் உள்ள செய்திகள் வரும். அவனுக்கு ஜோகம் இல்லை, இவனுக்கு ஜோகம் இல்லை, அவனுக்கு ஜோகம் இல்லை, எனக்கு இருமல், எனக்கு ஜுரம், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிடுவேன்? ஒரு ஜோகம் பண்ணிடுவேன். சிம்பிள் பிரேயர். ஆண்டவர் சுகம் கொடுத்துறார், விடுதலை படுகிறார், சந்தோஷமா இருக்குது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு உடம்பு முடியலையா, ஆஸ்பத்திரியில இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஜுரம் விட்டு வருதான். என்ன செய்வோம்? ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஓதிருங்க, ஜெபம் பண்ணிடுவோம். let us pray. ஒரு ஜெபம் பண்ணிடுவோம், சுகமாயிட்டு சந்தோஷம். ஹல்லேலூயா. நமக்கு சந்தோஷத்தை கெடுக்கணும்னு குட்டிச்சார் தான் வேலை பார்க்கிறான். அவருக்கு இடம் கொடுத்துருவோம். பிசாசுக்கு இடம் விடாமல் இருங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பா இருங்கள், அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. காசு பணம் இருந்தால் தின்பண்ண வாங்கி கொடுங்க, அல்லது நல்ல துணி, காசு இன்னும் நிறைய இருந்தால் துணிமணி வாங்கி கொடுங்க. அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்க மட்டும் பெரிய மாப்பிள்ளை போல புதிய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்க மனைவிமார்கள் அழுக்கு துணி, கிழித்த துணியை போடு ஓடி அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. ஒரு புருஷன் முதலாவது சந்தோஷப்படுத்த வேண்டிய ஆள் யார் தெரியுமா? மனைவி. அது உண்மை, அது தெரியல உங்களுக்கு. அதனாலதான் நீங்க பெரிய தலைவராக, எந்த நாட்டு தலைவரையா? எத்தனை நாட்டு தலைவர்கள் எல்லாம் பதவி இழந்தாச்சு. சில ஜெயில எண்ணிட்டு இருக்கிறாங்க, கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாட்டு தலைவர்கள். அரசியலும் தெரியாது, ஆண்டவரும் தெரியாதுன்னா என்ன பண்றது? ஆண்டவரே அறிஞ்சுக்கிடுங்க, உலக அரசியலும் தெரிஞ்சுக்கிடுங்க. சொல்றத கொஞ்சம் கவனிங்க. சந்தோஷமா இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷம். அன்பான சகோதரிகளே, நீங்க சந்தோஷமா இருக்க கொஞ்சம் இடம் கொடுங்க. பேய் பிசாசுகளுக்கு இடம் கொடுத்துறாங்க. ஏவாள் அம்மா அன்றைக்கு ஏதேனில் இருந்த சந்தோஷத்தை கெடுத்ததே ஏவாள். அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இட் இஸ் ரிட்டன் இன் தி புக் ஆஃப் காட். நீங்க ஒரு காரியம் செய்யணும், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் உங்க புருஷன்மார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. அதுல எந்த தப்பும் இல்லை. ஊருக்கு போகணும்னாலோ, ஊருகா போடணும்னாலோ புருஷன்கிட்ட கொஞ்சம் கேட்டு செய்யுங்க. உங்க இஷ்டம் போல எல்லாம் செஞ்சிடலாம்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணமே அவசியம் இல்லையா? யூ நெவர் நீடட் எ மேரேஜ் இஃப் யூ வாண்டட் டு பி எ ஃப்ரீ பேர்ட். நான் சுயாதீன பறவையா இருக்கணும்னா நீ உனக்கு என்னத்து கல்யாணம்? கல்யாணம் ஆனா ஒரு புருஷனுக்கு மனைவி அடங்கி இருக்கணும், அப்படி பைபிள்ல இருக்கு. இட் இஸ் தேர் இன் காட்ஸ் வேர்ட். ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்ல வழிமுறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஐடியா சொல்றார். ஆண்டவர், என் புருஷன் போது எனக்கு சந்தோஷம் கிடைக்கூடாது, ஒரு செவம் பண்ணுங்கம்மா. அதை செய்ய மாட்டாங்க. அவன் என்ன கெடுத்துருவான், சொந்தத்தை கெடுத்துருவான், நான் பார்த்துக்கிட்டு அவனை ரெண்டு ஒன்று பார்த்துருவாங்க. என்ன கிழிக்க முடியும்? You cannot do anything against your husband as the Lord lives. ஆண்டவர் ஜீவிக்க உன் புருஷனுக்கு தீமை செய்ய நினைச்சா ஆண்டவர் ஒன்ன போட்டு தள்ளிடுவார்.
உனக்கு தெரியாது ஆண்டவரை பற்றி. குட் தாட்ஸ் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட். உன் புருஷனை பற்றி நல்ல எண்ணம் தான் உனக்கு இருக்கணும், தீய எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. புருஷனிட அன்பா தான் இருக்கணும், பணிவா தான் இருக்கணும், தாழ்மையா தான் இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. புருஷனை எடுத்தறிஞ்சு பேசுறது, வாயில வந்து அப்படி பேசுறது, புருஷனை மதிக்காம பேசுறது, இதெல்லாம் தப்புமா. யாரும் உங்களுக்கு படிச்சு கொடுத்த? உனக்கு அப்பா படிச்சு கொடுக்கலையா? உங்க அம்மா படிச்சு கொடுக்கலையா? சபைக்கு வந்துடலையா? ஆண்டோட வார்த்தை வச்சு உனக்கு படிச்சு கொடுக்குற. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? சிறியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள், புருஷனானவன் மனைவிடத்தில் அன்பா இருக்க கடவன். ஹல்லேலூயா. We need to love our wives. நம்ம அவரோட மனைவிட்ட அன்பா இருக்க. மனைவிட்ட அன்பா இருக்க மாட்டாங்களோ, மற்றவங்கள்ட்ட அடுத்தவங்கள்ட்ட அன்பா இருப்பாங்க. என்ன சார் நீங்க? யூ மஸ்ட் ரிப்பென்ட் டுடே. இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும், அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்களும் அப்படிதான். புருஷன்கிட்ட ஓம் கொடுத்து பேச மாட்டாங்களா, அன்பா இருக்க மாட்டாங்களா, ஊருக்கொண்ட எந்த பதினெட்டு சிரிச்சு பேசுவாளாம். வெக்கமா இல்லை உனக்கு? இஸ் இட் நாட் எ ஷேம் டு யூ? இன்னைக்கு நீ மனம் திரும்பணும், புருஷன்கிட்ட தான் அன்பா பேசணும். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய பணக்கார வீடு. போன வாரம் அந்த புருஷன் மனைவியை குறை சொல்லிட்டே இருக்கிறார். என் மனைவி சூப்பர் உமன், சூப்பர் லேடி. அவர் சொல்றாரு வெரி ரிச் மேன் கும்பகோணம். ஆனா மனைவியை குறை சொல்லிட்டே இருக்கிறார். அந்த அம்மா பாம்பு போல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு கோவப்படுவாங்களா, கண்ணா பேசுவாங்களா. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுக்கு சொல்லட்டுமா? அவங்க ரொம்ப வயசானவங்க, நல்ல கடவுள் பக்தி உள்ளவங்க. அவங்க புருஷன்கிட்ட அப்படியே அணைச்சிக்கிட்டு போய் நின்றுட்டு, என்ன நீங்க இந்த விதி இப்படி எல்லாம் சொல்றீங்க, எனக்கு கஷ்டமா இருக்காதான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நான் சொன்னேன், சார் உங்க மனைவியை பற்றி நீங்க என்னதான் குறை சொன்னாலும் அவங்க உங்கள்கிட்ட அன்புள்ளவங்க சார், அதை மனசுல வச்சுக்கிடுங்க, அவங்கள வெறுத்துறாதுங்க. நான் வெறுக்கலையே, ஆனா அவர் ரொம்ப இப்படி பண்றா. அவரு நாம ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன பாருங்க, அவர்கிட்ட ரொம்ப மாறுதல் வந்து விட்டது. புருஷன் மனைவி பற்றி குறை சொன்னா கூட உடனே ஆத்திரப்படாதுங்க, ஆவேசப்படாதுங்க, அவசரப்படாதுங்க. நீங்க அவசரப்பட்டு என்ன செஞ்சிட முடியும்? நீங்க சாம்பார் வைக்காம இருக்க முடியும், இல்லைன்னா வெட்டியை கட்டிட்டு உங்க அப்பா வீட்டு போயிடலாம். அப்பா வீட்டுல போய் சாய்ச்சிருவியா? கேன் யூ அச்சீவ் ஆல் திங்ஸ் இன் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ்? புருஷன் வீட்டுல இருந்தாலும் உனக்கு மரியாதை தெரியாது உனக்கு. நீ அப்பா வீட்டுக்கு போயிட்டா எல்லாம் சாதனை புரிஞ்சிடலாம் நினைச்சுட்டு இருக்கிற. பஞ்சாயத்துன்னு பேசுகிறாரு. இனிமேல் சமையல ஒரு விசுவாசிக்கு பஞ்சாயத்துன்னு பேச வந்து 5000 ரூபாய் கட்டி வச்சுட்டு வரணும். என்கிட்ட எந்த விசுவாசி ஆனாலும் ஆணோ பொண்ணோ குடும்ப விஷயத்துல பஞ்சாயத்துன்னு யாராவது வந்த 5000 ருபீஸ் கட்டு சபைக்கு கட்டு, அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து. இல்லையா உன காரியத்துல சபையார் யாரும் தலையிட மாட்டாங்க, சபை யாரும் தலையிட முடியாது. அன்பா இருங்க, பண்பா இருங்க. புரிஞ்சு சொன்னா எவனோ ஒரு வீட்டுக்கு வந்த வேலைக்காரன் நினைச்சிடாரு. ஆனர் யுவர் ஹஸ்பண்ட், லவ் யுவர் வைஃப். புருஷன்மாரை நீங்க மதிச்சுக்கிடுங்க, நீங்க உங்க மனைவிமாருக்கு அன்பா இருங்க. அவங்க அவங்க ஒரு ஈகோ ப்ராப்ளம் அவங்களுக்கு உண்டு. அவங்க உங்கள்ட்ட அடிக்கடி கேட்பாங்க, டு யூ ரியலி லவ் மீ? நீங்க உண்மையிலே நேசிக்கிறீங்க? நான் உங்க மனைவிமார் கேட்பாங்க, ரெடி கேட்கிறேன், நான் உன்னை நேசிக்காம எவ்வளவு நேசிக்கிறேன்? ஆத்திரப்படாதுங்க, உன்னைத்தான் நேசிக்கிறேன். அப்படி அன்பா சொல்லிருங்க, அவங்க சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அவங்கள என்ன வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களோ வாங்கி கொடுங்க. அன்பா பேசுறீங்களா, வெல் அண்ட் குட், அது செய்யுங்க. நீங்களும் அப்படிதான் இருங்களா? உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? நீங்க புருஷனை விட பெரிய ஆளா? மனுஷனுக்கு விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு எலும்பு தான் மனைவி. அது தெரியல உனக்கு? பைபிளை வச்சுதான் நான் உன்னிட்ட வாதாட முடியும், உன்னிட்ட போராட முடியும். பைபிள்ல எழுதியிருக்கா இல்லையா? ஒரே ஒரு எலும்பு பண்ற வேலையை பாருங்க. நீங்க கொஞ்சம் அன்பா இருங்க, பண்பா இருங்க. வருஷத்தின் கடைசியில சந்தோஷமா இருங்க. May the Lord help you all. ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாராக. Be filled with joy. சந்தோஷமா இருங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளால எங்க சந்தோஷம் கிடக்கூடாதப்பா, என் பையனால என் பொண்ணால சந்தோஷம் கிடக்கூடாது. அந்தபடியே பிள்ளைகளே, ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாவால எங்க சந்தோஷம் கிடக்கூடாது. You pray for your happiness. சந்தோஷத்துக்காக ஜோம் பண்ணணுங்க பிரதர். நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். Lord, let me not be troubled by any force today. இன்னைக்கு எந்த ஒரு தீய சக்தியினாலும் எனக்கு சந்தோஷம் கிடக்கூடாது. ஈவன் ஃப்ரம் மை வெஹிக்கிள், என்னுடைய வாகனத்தினால கூட எனக்கு சந்தோஷம் இன்னைக்கு கிடக்கூடாது. நான் போயிட்டே இருக்கிறேன், வண்டி நின்று போச்சு, ஸ்டார்ட் ஆகல, எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? வண்டி போயிட்டு இருந்தது, ஹோட்டல் நின்று போச்சு, போய் சேரல, ஐயோ சாத்தா வேலையை செஞ்சானா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷத்தை கெடுக்குன்னே பேய் இருக்கிறான். அவனை இயேசு நாமத்தில் முறியடிச்சே தீரணும். சந்தோஷமா இருக்கணும். இந்த வருஷத்தின் கடைசியில
நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கு ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? புரிஞ்சுதா? பிள்ளைகள் கேட்கணும், ஆண்டவரே நானும் எங்க அண்ணன் எங்க அக்கா எங்க அம்மா அப்பா நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க உதவி செய்யும். யாரையும் முறைக்காதுங்க. ஆண்கள் முறைச்சா அது அவங்க ஆம்புள்ளைங்க, அவங்க கௌரவம் உள்ளவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க எல்லாம் முறைக்கிற என்ன இருக்கு? இவ்வளவு போல 2.5 அடியெல்லாம் முறைக்கிறாம நீ முறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? எதுக்காக முறைக்க வேண்டிய இருக்கு? சந்தோஷமா இருங்க, அன்பா பாருங்க, அன்பா பழகுங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில வந்துட்டோம் இல்லையா? இப்போ முறைக்கிறதும் அடிக்கிறதும் உதைக்கிறோம். வருஷ கடைசியாவது வருது ஆரம்பம். சந்தோஷமா இருங்க, ஆண்டவரே நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். பவுல் எழுதுகிறார்ல, கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், நற்சி பொருந்துங்கள், ட்ரை டு மேக் எவ்ரிதிங் ரைட். எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருங்க. உங்க வீட்டை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க, உங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க. ஹல்லேலூயா. ஒழுங்கில்லாமையை ஆண்டவராகிய தேவன் ஒழுங்குபடுத்தினார். தெரியுமா? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. அந்த ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த உலகத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். அப்படி இருட்டடிப்பு நடத்தினான் பிசாசு. வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட சாத்தான் தான் பிசாசு, சபிக்கப்பட்டவர். சபிக்கப்பட்ட தூதன் தான் சாத்தான். ஆண்டவர் பார்த்தார், இவன் வந்து பூமியை இருட்டடிப்பு நடத்திட்டான், ஒழுங்கில்லாம பண்ணிவிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, முதலாவது வெளிச்சம் தேவை, வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார். வெளிச்சம், சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார். எல்லாம் வார்த்தையினால் படைத்தார், எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டார்ல. நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க. ஒழுங்கு இல்லாதவங்களோடு பேசாதுங்க, ஒழுக்கமில்லாதவங்களோடு பேசாதுங்க, கெட்ட சிநேகிதர்களோடு எதுவும் பேசாதுங்க. வேண்டாம். வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். 20 மணி நேரம் தூங்குறத 10 மணி நேரமா குறைச்சிடுங்க. குளிரா இருக்குது, சோம்பலா இருக்குது, என்ன இன்னைக்கு வேலை இல்லையா? வேலை உண்டு. வருஷ கடைசியிலையா? இன்னும் 2 நாள் தானே இருக்கு, ரெஸ்ட் எடுப்போம். நீங்க வருஷ கடைசி ஆனாலும் வேலை செய்யறவங்க வேலை செய்யுங்க, அதனால ஒண்ணு கட்டு போகாது. வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணுங்க, நற்செய்தியில் பொருந்துங்கன்னு சொன்னா அதுதான் அதுக்கு அர்த்தம். பார்த்துக்கிடுங்க. ட்ரை டு மேக் எவ்ரிதிங் ரைட். உங்க வாழ்க்கையின் பகுதிகளை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. மூட்டை கணக்காக துணி அழகா போட்டுருக்கிறீங்களா? தோச்சி சுத்தமா காய போட்டு மடிச்சு சுத்தமா வைங்க, பெட்டியில வைங்க. கிழிஞ்சு போனது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, தச்சுக்கிடுங்க. உடஞ்சி போனதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிடுங்க. பொங்கலோ பொங்கல், நமக்கு பொங்கல் வருது இல்லை, நமக்கும் பொங்கலுக்கும் சம்பந்தம் இல்லாமா நம்ம வாழ்க்கையின் சீர்கேடுகளை சரிப்படுத்திக்கணும். வருஷ கடைசியில் வந்துட்டோம், வீடெல்லாம் குப்பையா கிடக்கா, அழுக்கா இருக்கா, வீடை கழுவணுமா, கழுவிடுங்க. கழுவுற வேலையில சோப்பா போட்டோ சறுக்கி விழுந்து கை கால உடைச்சிடாதுங்க, அதையும் சொல்லி தர வேண்டியது. பாஸ்டர் தான் சொன்னாரு, அதனாலதான் நாங்க தண்ணி விட்டு சோப்பு விட்டு கழுவுனோம், கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சு. அதான் கவனமா செய்யுங்க, பாதுகாப்பா செய்யுங்க. நாங்க அங்க கரண்ட்ல தொங்க போறோம், அங்க லைட் போட போறோம். தம்பி, கரண்ட்ல வேலை செய்ய தெரிஞ்சவன் வேலை செய்யப்பா, தெரியாத என்ன கரண்ட்ல வேலையை பார்க்கற, அவசரப்படாத. அதுக்கு எலக்ட்ரீஷியன் இருப்பாங்கள இல்லையா? கரண்ட்ல வேலை செய்கிற எலக்ட்ரீஷியன் வேலை தெரிஞ்சவங்க கூட கிளவுஸ் போடுங்க. கிளவுஸ் போட்டுட்டு பவர் லைனை பார்க்கலாம், தப்பு இல்லை. நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் முறையா செஞ்சுக்கிடுவோம். ஹல்லேலூயா. யார்கிட்டயாவது பேச ஒப்புரவாக வேண்டிய பாக்கி இருக்கா? ஓ, இந்த வருஷத்துல நம்ம இன்னார ரொம்ப வேலை பண்ணோம், நம்ம அவங்கள்ட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டோம், ஒப்புரவாகிடுங்க. சப்ஸ்கிரைப் யுவர் லைஃப் டுடே. உங்க வாழ்க்கையை இந்த வருஷத்தின் கடைசியில ஒழுங்குபடுத்திடுங்க. ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஆறுதல் அடையுங்கள், கொஞ்சம் சமாதானப்படுங்களா. வருஷ கடைசியில டென்ஷன் பார்ட்டி. டென்ஷன் பார்ட்டி யாரெல்லாம் இங்க இருக்கிறீங்க? டென்ஷன் பார்ட்டி கமான் வைஸ்வரன். டென்ஷன் பார்ட்டி யாரெல்லாம் கை தூக்க விடுவா உப்பனா 2 ரூபா பார்த்துருவேன். நீங்க பர்சாலியை பெற்றிருக்கிறீங்க, ஆண்டு பிள்ளைங்க தானே. என்ன டென்ஷன் வருது? உங்க டென்ஷனை நான் இப்ப பாக்குறேன். 2 ரூபா கமான் 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 1 2 3 4 ஓடு பார்ப்போம். நல்லா ஓடி உனக்கு டென்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரத்த கொதிப்பில முக்கியமா, பிளட் பிரஷர்ல நிக்குமா, ஹை பிரஷர் ஆக போது ஒண்ணு வேண்டாம். நீங்க ஆறுதல் அடையுங்கள். ஹல்லேலூயா. சமாதானம், கொஞ்சம் நிம்மதியா இருங்க. வருஷ கடைசியில ஒன்னும் கெட்டு போகல, நத்திங் இஸ் லேட், ஒன்னும் பிந்தியும் போகல. ஊறுகாய் கெட்டு போச்சா? ஊறுகாய் வாங்க முடியாது, பெரிய பொக்கிஷமா. ஒரு 2000 ரூபாய் ஆகுமா ஒரு பாட்டில் ஊறுகாய்?
ஒரு துண்டு ஊறுகாய், ஒரு பாட்டில் ஊறுகாய் கட்டு போச்சா பாட்டில் போட்டு உடைச்சாச்சு. சனி என்ன பண்றது? ஏழே பாரு, ஊறுகாயை நாரடிச்சு வச்சிருக்கு. மனுஷன் தின்னணுமா வேண்டாமா? கூட்டு வச்சிருக்கால, கூட்டு குழம்பா. ஐயோ படா பாடு, வீட்டுல எல்லாம் என்ன பாத்திரம் உருளுது. மண்டை உருளாதது நல்லதா போச்சு. விசுவாசிகளே, கொஞ்சம் ஆறுதல் அடைங்க. வருஷ கடைசியில் வந்துட்டோம், எல்லாம் அதை செய்ய வல்லவர் நமக்கு இருக்கிறார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? பொண்ணை கட்டி கொடுக்காம அவர் வச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்கிறேன். வயலுக்கு என்ன வயசாச்சு? ஒரு பொண்ணு பார்க்கண்டா, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக செய்வார். தாயே ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன அவசரம்? எலிக்க வேலையை நீங்க காட்ட வேண்டாம். நீங்க எலியா அல்ல நரியா? நரி தந்திரம் உள்ள மிருகம். அந்த நரி திராட்சை போலயே குதின்னு குதிச்சு பார்த்தா நரி. எனக்கு 4 கால் நரியை விட 2 கால் நரி தான் எனக்கு ரொம்ப தெரியுது. அது குதிச்சு பார்த்து எட்டலையா, பிறகு அது டென்ஷன் ஆகிட்டான். டென்ஷன் ஆகி சொல்லிச்சுதான், சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதை தின்றால் பல் கூசும். ஒன்றும் டென்ஷன் ஆகிட்டா எட்டாத பொருளுக்காக ஆசைப்படணும். அது எட்டலையா போயிட்டு போகுது, கடையில் வாங்கி சாப்பிடணும். ஆனா சக்கரை வியாதி உள்ள அன்பானவர்களே, நீங்க இனிப்பை எல்லாம் குறைச்சிருங்க. இனிப்பு வேண்டாம், அதை விட்டுருவோம், அதை விட்டுருவோம், வேண்டாம். நமக்கு ஏன் பலப்பரிச்ச தேவநாய கர்த்தரை பரிச்ச மாறாது இருப்பாயா? அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆறுதல் அடையணும். எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, எங்க ஆத்தா எனக்கு தெரிஞ்ச 1-2 பேர் இந்த வருஷம் செத்து போயிட்டாங்களே, அதுக்காக நான் வெந்துக்கிட்டு ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே என்ன கடவுளை இப்படி செஞ்சு பண்ணிடு. இந்த வருஷம் பார்த்து இவங்க செத்து போயிட்டாங்க, இந்த வருஷம் பார்த்து எனக்கு சில நஷ்டம் எல்லாம் வந்திருக்கு. ஆண்டவர் நஷ்டங்கள் மாறிடுவே நாதன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நான் இப்ப நினைச்சுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு ஐயோ நான் என்ன செய்வேன் கடவுளே, வருஷ கடைசியில எனக்கு பெருமூச்சா வருது. நீங்க பெருமூச்சு விடனா ஞாபகம் விட வேண்டாம். இல்மினேட்டுன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க ஆக்டி சொன்னது. அந்த கிஞ்சர் பீர் ஒண்ணு வாங்கி குடிச்சுக்கிடுங்க, பவண்டா ஒண்ணு வாங்கி குடிச்சுக்கிடுங்க தம்பி, எல்லாம் ஒரு சோடா வாங்கி குடிச்சுக்கிடுங்க, அதுல ஒரு லெமனை விட்டுக்கிடுங்க. என்ன நீ உங்களுக்கு டென்ஷன் ஆகுது? கொஞ்சம் ஆறுதல் அடையுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல, எல்லாம் நன்மைக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன், அவர் எல்லாம் எனக்கு நன்மைக்காகத்தான் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மைக்காகத்தான் நம்ம ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், அது உண்மை, எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நான் ஆறுதலாக இருக்கேன். உங்களுக்கு தூக்கம் வருதா? எனக்கு ராத்திரி எல்லாம் தூங்க போனாலே பயமா இருக்கு, மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, போராட்டமா இருக்கு, தூக்கமும் சரியா வருது இல்லை. நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, மனதிருக்கும் தெய்வமே ஏசையான்னு கொஞ்சம் கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு மன அமைதியை தாருன்னு கேளுங்க. இந்த படபடப்பெல்லாம் மாத்தி தாரும். என்கிட்ட சிலர் கேட்பாங்க, உங்களுக்கு தூக்கம் வருதா, ஒழுங்கா தூங்குறீங்களா? எஸ் சார், ஐ ஸ்லீப் வெல். நான் படுத்தா 2 நிமிஷத்துல தூங்கிடுவேன். அவ்வளவு அமைதலான நித்திரையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு பிரியமானவனுக்கு அமைதலான நித்திரை தருகிறார். ஹல்லேலூயா. சரி இல்லையா? ஆமா. ஆறுதல் அடையுங்கள். வருஷ கடைசியில் வந்துட்டு இந்த வருஷம் வெட்டியா போச்சு, வீணா போச்சு, இந்த மனுஷன் என்ன சம்பாதிச்ச, இந்த வருஷம் என்னத்தை நமக்கு வாங்கி கொடுத்தான், ஒரு சேலை கூட எனக்கு மாப்பிள்ளை வாங்கி தரல. பெரிய போராட்டம், சேலை வாங்கி கொடுக்கலையா? நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் ஒரு சேலை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்கன்னு நான் சொல்லிட்டு நிற்கிறேன். அடிக்க சொன்னா என்னையாவது, உதைக்க சொன்னா நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? அதை நிறுத்துங்க முதல்ல. கொஞ்சம் ஆறுதல் அடைங்க. அம்மா, ஆண்டவர் கொடுத்த புருஷன், ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க, ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த மாமனார், ஆண்டவர் கொடுத்த மாமியார், கொஞ்சம் ஆறுதல் அடைங்க. மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிற புது வருஷத்துல விரல பிடிச்சி ஆட்டி விடுற மாதிரி மாமியால நீயா பிடிச்ச போறிய நிறுத்தி கொஞ்சம் ஆறுதல் அடைந்துகள், கொஞ்சம் ஆறுதல் அடைங்க. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் விட்டுருங்க. வருஷ கடைசியில சந்தோஷமா இருங்க, உங்க காரியங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க, கொஞ்சம் ஆறுதல் அடையுங்க. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், ஏக சிந்தையா இருங்கள். ஏக சிந்தை என்று சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா? பி ஆஃப் ஒன் மைண்ட். ஒரே மனசா இருங்க. ஒரு மனசு நமக்கு இல்லைன்னு சொன்னா இந்த வருஷத்தின் முடிவும் நல்லா இருக்காது. வருஷத்தின் ஆரம்பத்தை விட முடிவு நல்லா இருக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கும் முடிவு தான்
நல்லா இருக்கணும். அவரு பிறந்தது எனக்கு தெரியாது, ஆனா வாழ்ந்தார், ஆண்டவருக்காக வாழ்ந்தார், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் போயிட்டார். நல்ல ஒரு முடிவு. ஆமா, இந்த வருஷத்துல கடைசி நமக்கு நல்லா இருக்கணும்னா be of one mind, ஒரே மனசு. புருஷன் சொல்றதுக்கு மாறாக மனைவி சொல்றது, மனைவி சொல்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது புருஷன். அது நியாயம் தானே. மனைவி சொல்றதுக்கு எல்லாம் நம்ம ஒத்துழைக்க முடியாது. உண்மையா யதார்த்தமா சரியா சொன்னா நம்ம ஒத்துழைப்போம், இல்லையா நடக்காத விஷயம் தான். அது நான் உங்களை குறை சொல்ல வரல. ஒரு மனதை காத்துக்கிடணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம்னு சொல்றேன். விசுவாச குடும்பமே, விசுவாசிகளே, குடும்ப ஜெபம் உங்களுக்கு தேவை. அந்த நேரத்தில் தான் கருத்து வேறுபாடு மனசாவே ஏதாவது இருந்தா சரி பண்ணிக்கலாம்ல. அதுக்கு தான் புருஷன் ஒரு வேளை ரசிக்கப்படலைன்னு வச்சுக்கிடுங்க. மனைவிகளே, பைபிள் படிச்சிருக்கிறோமா, உங்கள் நல்லடத்தையினாலே உங்கள் புருஷர்களை ஆதாயம் பண்ணுங்கள். அல்லேலூயா. செய்வீங்களா? ஒரு மனசு இந்த வருஷம் நமக்கு கடைசியில வேணும். இந்த வருடத்திலும் பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு மனம் இல்லாம ஏட்டி போட்டி பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு மனசு. சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் on the whole let there be oneness of mind, ஒட்டுமொத்தமா ஒரு மனசு இருக்கு. கூடுதல் குறைகள் இருக்கும், இல்லை நான் சொல்லவே இல்லை. கூடுதல் குறைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நாம் மனிதர்கள் தான், தேவதூதர்கள் அல்லவே. ஆனாலும் கீரியும் பாம்பும் போன்ற ஒரு வாழ்க்கை அல்ல. கீரிக்கு பாம்பை பிடிக்காது, பாம்புக்கு கீரியை பிடிக்காது. கீரி அந்த அணிலை விட கொஞ்சம் பெருசா இருக்குமா, ஓனானை விட பெருசா இருக்குமா, பாம்பை கண்ணா நறுக்குன்னு துண்டிச்சிடும். அது போல இல்லை. ஒரு மனசு. தனக்குத்தானே பிரிந்து இருக்கிற எந்த குடும்பமும் கட்டப்படாது. நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஒரு மனசு வேணும். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஒரு மனசு நமக்கு தேவைப்படுது. அவன் பேசுறாலும் சரி, இவன் பேசுறாலும் சரி, போயிட்டு போற தாங்கள் செய்கிறது அறியாது இருக்கிறார்கள். ஒரு மனசை காத்துக்கணும். சின்ன பிள்ளைங்க சில அறியாமையில தப்பா கோபமா பேசுவாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு போன் பண்ணாராம், ஒரு கதை. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன பையன் போன் எடுத்திருக்கான். போனை எடுத்து அவன் கேட்டான, யார் வேணும்? அவன் எனக்கு அன்பான ஒரு அன்பில் பேசுறாருன்னு அவன் நினைச்சு எடுத்தான. அவர் பேசுனவர் பெரிய ஆபீசர் பேசியிருக்கிறார். டேய், என்னடா நினைச்சிருக்கிற? குடி போல என்னடா பேசுற? வயல போன சத்தம் போட்டுட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கூப்பிட்டு கண்ணாபிரான்னு ஏசி போட்டார். அவர் பெரிய பரிசுத்தவான், அவர் பெரிய தெண்டம் பரிசுத்தவான். ஒரு மனதை கெடுக்கிற வேலையை நிறுத்திடணும், ஒரு மனதை காத்துக்கணும். அதுக்கு நம்ம சில வேளையில தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், ஒருத்தல் பண்ண வேண்டியது இருக்கும். We may have to sacrifice certain things. அப்ப என்ன செய்யலாம், கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மையுடையவங்களா இருக்க வேண்டும். ஒரு மனசை காத்துக்கிட்டா நமக்கு தான் நல்லது, நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது, நமக்கு தான் ஆசீர்வாதம். வருஷ கடைசியில நீங்க கூடுதல் குறை என்ன இருந்தாலும் பொறுத்து சகித்து போங்க. கேட்டீங்களா பிள்ளைகளே? உங்கள் பெற்றார் உங்களுக்கு எதிர்பார்த்து வாங்கி தராட்டாலும் கொஞ்சம் பொறுத்து சகித்து போங்க. தாய்க்கு அப்புறம் கண்ணாபின்னு பேசாதுங்க, அது ஆசீர்வாத குறைவு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஒரு மனம் நமக்கு வேணும், புருஷன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள. அதுதாங்க ரொம்ப நல்லது. ஆமா, ஐக்கியமே மகாபலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யூனியன் இஸ் ஸ்ட்ரெங்த். நம்ம தேசத்துக்கே ஒரு ஒரு ஒற்றுமை தேவைப்படுது இல்லையா? இல்லைன்னா பாகிஸ்தான்காரன் இன்னும் வேலை பார்த்துருவான், சீனாக்காரன் அவன் சுருட்டி கொண்டு போயிடுவான். ஒரு மனம் நமக்கு தேவை. சாத்தானுக்கு வேலை இல்லை. ஹல்லேலூயா. நீ என்ன நினைச்சிருக்கிற? பையா என்ன நினைச்சிருக்க? பிடிச்சி நெய்ய புடைச்சிடாருங்க, அடி நொறுக்கிறாருங்க. அடிக்கிற கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. ஒரு வயசு வந்த பையன்களை கண்ணாபின்னு அடிக்காதுங்க அம்மா. ஒரு வயசு வந்த பொம்பளை பிள்ளைகளே கண்ணாபின்னு அடிக்காது. எதுக்கு நீ இருக்கிற தொண்டவா? ஒன்னு எந்த மாப்பிள்ளை கட்டி கொடுக்க வேண்டியதா இருக்குது? எவ்வளவு செலவு இருக்கு? எங்காம செத்து தொலை. ஐயோ பேசாதுங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப மோசமா தான் பேச தெரியுது, உங்களுக்கு நல்லா பேச தெரியல. உங்களுக்குள்ளே பிசாசு நாவி குடியிருக்கிறது. சாட்டன் டெவில் ஸ்பிரிட்ஸ் ஆர் இன் யூ. சில அசுத்தாவிகள் உங்களுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் அன்பா பேசுங்க, ஒற்றுமையா காப்பாத்துறதுக்கு வழியை பாருங்க. விட்டறிஞ்சு பேசுறது, புருஷனை விட்டறிஞ்சு பேசுறது, மனைவி விட்டறிஞ்சு பேசுறது, பிள்ளைகளை பேசுறது, பிள்ளை எங்க ஓடுறது. என் பையனை காணல, என் பொண்ணை காணல, பாத்தீங்களா கேட்டீங்களா? பாத்தீங்களா கேட்டீங்களா? நீங்க என்ன பண்ணுனீங்க? என்ன பண்ணுனீங்க? ஒரு மனதை காத்துக் கொள்ளுங்கள். வருஷ கடைசியில
எங்கேயும் ஓடிடாதுங்க, ஒற்றுமையா வாழுங்க. அல்லேலூயா. அதுதாங்க இன்னைக்கு தேவை. வருஷ கடைசியில we are one mind. அடுத்து என்ன சொல்றாரு? சமாதானமா இருங்கள். அல்லேலூயா. சமாதானமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? பவுல் வேற ஒரு இடத்துல எழுதுறாரு, கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கள். சமாதானமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? சமாதான காரண நீங்க தானே. ஆண்டவர் அழகா பாடுறது. குட் சிங்கர்ஸ். சமாதான காரணர், அவருடைய நாமம் சமாதானம். பிரின்ஸ் ஆஃப் தி சமாதான பிரபு. ஆண்டவரே, வருஷ கடைசியில நான் சமாதானமாக வாழ உதவி செய்யும். யாராவது சண்டை போட்டா என்ன செஞ்சிருவோம்? அவங்கள தாண்டி நமக்கு சண்டை போட தெரியாதா? போட்டு கிளிகளில் கிழிச்சுடுவோம். வருஷம் கடைசியாவது முதல்ல. அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், இஃப் யூ வாண்ட் த காட் ஆஃப் லவ் அண்ட் பீஸ் டு பி வித் யூ, மெயின்டைன் பீஸ். சமாதானத்தை கடைபிடிங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் பண்ணிட்டு போறாங்க, அதை உடச்சி போட்டாங்க, இது நஷ்டப்படுத்திட்டாங்க, இங்க ஃபயர் ஆகிட்டு, இங்கே நஷ்டம். வருஷ கடைசியில எனக்கு சமாதானம் தான் முக்கியம்ப்பா, ஆளை ஊசுரப்படுத்தாங்க, நிம்மதியா இருக்க விடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நிம்மதியை கெடுக்குன்னே தான் நான் வந்திருக்கிறேன். இப்ப நீ யாரு? சாத்தான். யூ ஆர் த ஏஜென்ட் ஆஃப் டெவில். சமாதானத்தை கெடுக்குன்னு சாத்தான் ஒன்று சொல்லிவிட்டாங்க. சில வேளைகளில் சத்தியமா உள்ளதை சொல்றேன். விசுவாசிகள் ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்த வேண்டியவங்க. ஊழியக்காரர்கிட்ட சமாதானமா இருக்க வேண்டிய சில விசுவாசிகள் சில வேளையில சாத்தானுடைய தூண்டுதலினால், பை த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த டேட்டி ஸ்பிரிட் ஆஃப் டெவில், தே கம் அண்ட் டிஸ்டர்ப் த பீஸ் ஆஃப் காட் சர்வன்ட்ஸ். இது எல்லா சபை ஊழியக்காரர்களையும் நடக்குது. நான் எத்தனையோ சபை ஊழியக்காரர்களை தொடர்பு கொண்டு பேசுறவங்க, அவங்க சொல்றாங்க, அவிசுவாசிகளை விட ஊழியக்காரங்க சமாதானத்தை கெடுக்கிறவங்க விசுவாசிகளாம். பாவம். நீங்க அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்லன்னு உள்ளவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லலாம். யூ ஆர் நாட் தேர் டு டிஸ்டர்ப் த பீஸ் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் கெடுக்கக்கூடாது. சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது. நினைச்சிருப்பேன், இந்த மாதிரி ஒண்ணு விட்டு வைக்க மாட்டேன். சமாதானமா வாழ கத்துக்கிடுவோம். நம்ம ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். வருஷ கடைசியில சமாதானமா வாழ இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அதுதான் நல்லது, அதான் ஆசீர்வாதம். நான் இன்னைக்கு மனசுல வச்சிருக்கேன், வீட்டுக்கு போனோடனே சண்டை ஆரம்பிச்சிடலாம் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். போட்டு தெளிவேன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவருக்கு சமாதானமா இருங்க. சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தாதுங்க. ஆண்டவருக்கு கிருபை நமக்கு வேணும், ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வேணும். நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைக்குட்டிய நல்லா இருக்கணும். சமாதானமா இருங்க. பவுல் சொல்ல அந்த ஆலோசனை தான் இன்றைக்கு சபையாகிய உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சமாதானமா இருங்க. சண்டையெல்லாம் போடுறாதுங்க. யாரா சண்டை போட்டாலும் என்ன செய்யுங்க? சகிச்சுக்கிடுங்க, பொறுத்துடுங்க, மோதாதுங்க. அது நமக்கு வேண்டாம். வருஷ கடைசியில வந்துட்டோம் இல்லையா? என்னம்மா என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏன் வரல? புது வருஷம், பழைய வருஷம், புது வருஷம். எங்க வீட்டுல பயங்கர சண்டை. எனக்கா மாப்பிள்ளைக்கு எனக்கும் சண்டை, ஏன் பொஞ்சாதிக்கு எனக்கு சண்டை. ஐயோ, எனக்கு கேட்கவே வேதனையா இருக்கு. விசுவாசிகளே ஒருவருக்கு ஒரு சண்டை போடாது. விசுவாசிகள் சபைக்கு வந்தாலும் இங்கேயும் சண்டை போடாதுங்க. இங்கேயும் சமாதானமா இருக்கு. உங்களுக்கு மனசாம வருத்தமா இருக்கா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சமாதானம் சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துல சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா? நம்ம குடும்பத்தின் சமாதானத்துக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். ஆமா, கிறிஸ்துமஸ் நாளிலே என்னுடைய தகப்பன் சாப்பிடுவதில்லை உபவாசம், 1ஆம் தேதியும் சாப்பிடுவதில்லை உபவாசம். நான் கேட்டேன், ஏப்பா சாத்தான் எல்லாம் வேலை பண்ணிட கூடாது இல்லையா? கல்யாண நாளிலேயே அந்த உபவாசமா? சாத்தான இடம் கொடுத்துடக்கூடாது. சமாதானம், சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஆண்டவர் இயேசு சமாதானக்காரர். நீங்க தீர்மானிக்கிறீங்களா? நானும் தீர்மானிக்கிறேன். சத்தியமா சொல்லிடுறேன், நானும் தீர்மானத்தோடு தான் போக போறேன். ஹல்லேலூயா. Do you agree with me? என்னால என் வீட்டுல என் குடும்பத்துல சமாதானம் கேட்டு வந்துடக்கூடாது. ஏசப்பா என்னை காப்பாத்திரும். நான் வேணும்னா சாப்பிடணும்னா சாப்பிடுறேன், வெளியே குடிக்கணும்னா வெளியே குடிக்கிறேன், நீ வெளியே போயிருந்தா வெளியே கூட போயிடுறேன். ஏசப்பா என்னால என் வீட்டுல உள்ள சமாதானம் கெட்டுறக்கூடாது. ஆண்டவரே, வருஷ கடைசியில வந்துட்டீங்கல்ல, ஹல்லேலூயா. சமாதானமா இருப்பீங்களா? தீர்மானம் பண்றீங்களா? ஹல்லேலூயா. இருக்கணும்னு ஆசை இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். The Lord will give you strength. He will give you the grace. Hallelujah. அடுத்து
கடைசியாக தாவீது ராஜா சாவுறதுக்கு முன்னால கடைசியாக என்ன சொல்லிட்டு செத்தாராமே, அதை பற்றி ஒன்று சொல்ல போறேன். வருஷ கடைசியில நீங்க யாரும் இந்த வருஷத்துல சாக போறது இல்லை. தாவீது ராஜா கடைசியா சொன்னதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் நினைப்பூட்டினார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையால் உயர்த்தப்பட்டு தேவனால் அபிஷேகம் பெற்று சங்கீதங்களை இன்பமாய் பாடினான். எப்படி மேன்மையாய் உயர்த்தப்பட்டவர். The last words of David, the anointed of the God of Jacob. The Spirit of the Lord spoke by me and His word was on my tongue. இவர் வாழ்க்கையின் கடைசியில் சொல்றார், மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வருஷத்திலும் நான் இதுவரையிலும் எந்த உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் காணல, கடைசியிலேயாயிலும் எனக்கு ஒரு உயர்வு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தாவீது இன்பமான பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த வருஷ கடைசியில நம்ம என்ன செய்யணும்னா, தேவனால் அபிஷேகம் பெற்று அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் சொல்றேன். அப்போஸ்தலர் 2:17 எழுதியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். In the last days I will pour out my spirit on all people. மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில உமது ஆவியினால் என்னை நிரப்புன்னு நீங்க கேட்கணும். தாவீது கடைசியில சொல்ற பார்த்தீங்களா, உயர்த்தப்பட்டிருக்கிறார், தேவனால் அபிஷேகம் பெற்று இன்பமான பாடல்கள் பாடியிருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு புது பாடல்களை பாடுங்கள். வருஷ கடைசியில தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெறுங்கள். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, முதியோர்களே, தேவாவியின் அபிஷேகத்தை பெறுங்கள். இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அபிஷேகம் கிடைக்குமா? ஆண்டவரே, உமது ஆவியை மேல் ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும், இந்த ஜாதி ஜனங்களை மந்தையில் சேரும், இயேசு மந்தையில் சேரும். ஆவியை மழை போலே ஊற்றும், உமது ஆவியினால் என்ன நடக்கும். It was in 1980 I prayed to my Lord. 1980 ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை உமது ஆவியினால் நிரப்பும். இந்த ஏர்லி மார்னிங், அதிகால வேளையில் 5:30 மணிக்கு முன்னால தேவ தமது ஆவியினால் என்னை நிரப்பினார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால் இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு பெரிய பொக்கிஷம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிள்ளைகளே, பெரியோர்களே, அது என்ன பொக்கிஷம் தெரியுமா? அது ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்கு வேணும். இந்த வருஷ கடைசியில உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை தர போறார். God is going to bless you. எப்படி? அவருடைய ஆவியை தர விரும்புகிறார். நீங்க கேட்பீங்களா? அபிஷேகத்தை இழந்துட்டீங்களா? இந்த 2 நாளும் ஆண்டவருக்கு கொஞ்சம் அழுது ஜெபம் பண்ணுங்க. நீங்க புது வருஷத்துல ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். இந்த வருஷ கடைசியில ஆண்டவர் என்னை தமது ஆவியினால் நிரப்பினார். சொல்ற கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். வருஷ கடைசியில தேவ ஆவியை நீங்கள் பெற வேண்டும். தேவாவியினால் நிறைந்து ஆண்டவரை பாட வேண்டும், ஆண்டவரை குறித்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஹல்லேலூயா. வருஷ கடைசியில ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய நாவில் இருந்தது. எனக்கு வேற ஒன்றும் பேசுறதுக்கு வருதில்லை. எனக்கு வாயில வந்தெல்லாம் பேச வராது. எனக்கு ஆண்டோட வார்த்தை பேசிட்டு தான் வரும். ஒரு நாள் ஒரு ஐயா என்னோட சொல்றாரு, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அவங்க மனைவி கேட்குறாங்க, என்ன டிவி பார்த்தீங்க? அதுல ஒரு அம்மா டாக்டர் எஸ்ஆர் ஒருத்தவங்க பேசுறாங்க. நல்ல மளமளன்னு பேசுறாங்க. இந்த அம்மா உடனே என்ன சொல்றாங்க புருஷனுக்கு, எஸ்ஆர் அம்மா மட்டும்தான் பேசுறாங்களா? எங்க பாஸ்டர் பேசுற கேளுங்க வாங்க. அவர் மடை திறந்த வெள்ளம் போல பேசுவார். என்னத்த பேசுவார்? ஆண்டோட வார்த்தையை பேசுவார். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில நமக்கு ஒரு உயர்வு, தேவாவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினானவரால் பாடல்களை பாடணும். ஆண்டவரை பாடணும். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை புகழ்ந்து பாடணும். பிறகு வேற என்ன? ஆண்டவருக்கு வார்த்தை என்னுடைய நாவில் இருந்தது. இந்த வருஷ கடைசியில வீண் வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பிறக்க வேண்டாம். வம்பு புத்தியிலமான வார்த்தை வேண்டாம். எச்சுக்க வராத புருஷன்கிட்டே வேண்டாம், நாத்தனாரிடையே வேண்டாம், ஆத்தாட்டே வேண்டாம், மாமியார்கிட்ட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாயில் இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க அப்படி தீர்மானிக்கிறீங்களா? டுடே இஸ் த டே ஆஃப் டிசிஷன் இன் யுவர் லைஃப். தீர்மானிக்கணும். வெற்றி பேச்சு வேண்டாம், நையாண்டி வேண்டாம், நக்கல் வேண்டாம், ஊர் கதை ஒரே கதை வேண்டாம்.
அதை அடுப்பில் போட்டு சுடுப்பா. இன்றைக்கு ஆண்டோட வார்த்தை என்னுடைய வாயில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, தாவீதுக்கு கடைசியில் அவர் சொன்னது, இந்த வருஷத்தின் கடைசியில் நானும் அப்படிதான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எந்த பேச்சு வேண்டாம், பேச்சு எனக்கு வேண்டவே வேண்டாம். நேரிலும் பேசாம, செல்லிலும் வேண்டாம், ஒயர்லெஸ்ல வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஹல்லேலூயா. சில ஆட்கள் அவங்க வாழ்க்கையின் பிரஸ்தாபத்தை பேசிக்கிட்டே மகிழ்கிறாங்க. அதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தை சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருந்தார். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? Do you feel fresh? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாயில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில அன்பான பிள்ளைகளே, மாறி மாறி புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு பிசாசு பிடிச்சிருக்குன்னு பலரும் சொல்லிட்டாங்க. டோன்ட் கெட் எ பேட் டெஸ்டிமனி. ஆண்டவருடைய வார்த்தை என்கிட்ட யாராவது வந்து என்ன பேசினாலும் அவங்கள வழி பண்ணி விடுவேன். ஊர் கதை, உலக கதை, எனக்கு பேரன கதை, எனக்கு பேத்திக்க கதை, எனக்கு மாமன கதை, எனக்கு விட்டுருவேன். ஒரே போடு ஒரு பாம்பு போட்டுருவேன். ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது பாஸ்டர்கள் தான் செய்யணும். விசுவாசிகள் நீங்க பண்ணுங்க. டாக் அபவுட் ஜீசஸ். லெட்ஸ் டாக் அபவுட் ஜீசஸ். ஹல்லேலூயா. கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஆண்டவரை பற்றி பேசுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில நீங்க ஒரு காரியம் செய்யணும். வெட்டி பேச்செல்லாம் விட்டுறணும். ஊர் கதை, உலக கதை, குடும்ப கதை, சண்டை போட்டது, சச்சரவு பண்ணது, பிரச்சனை பண்ணது, ரெண்டுல ஒன்று பார்த்துவேன் எல்லாம் விட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு வார்த்தையை பேசுங்க, தியானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனியை தந்து இலையுறாது இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. வெற்றி பேச விட்டுருவீங்களே, இதெல்லாம் நிறுத்துங்க. சம் ஆஃப் யூ ஆர் வித் சம் பேட் ஹாபிட்ஸ். சிலருக்கு சிரிக்க கூட தெரியாது, சிலருக்கு ஒரு குழம்பு வைக்க கூட தெரியாது, ஒரு கூண்டு வைக்க கூட தெரியாது. ஒன்று உப்பா போடுவாங்க, இல்லைன்னா உரப்பா போடுவாங்க. நாங்க தான் ஒழுங்கா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதுலயே ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஸ்டாப் கம்ப்ளைனிங் ஜென்டில்மேன். கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. தேவ சபையில தரதெல்லாம் நேர்த்தியா நன்றாக இருக்கு. நான் ஃபேஸ் பண்ணி தான் இங்க சப்ளை பண்றாங்க. நெவர் கம்ப்ளைண்ட் அபவுட் த திங்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய காரியத்தை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. ஆமா, இதான் வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு வருது. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை தான் எனக்கு பிடிக்குது. இந்த வருஷ கடைசியில வந்துட்டோம். இனி நம்ம ஒரு சந்திக்கிற வேலையில என்ன பேசுவோம்? ஆண்டவரை பத்தி பேசுவோமா? ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? புதிய வருஷத்துல என்ன செய்யலாம்? இந்த கடைசி வருஷத்துக்கு நாம எத்தனை மணிக்கு போகலாம்? ஆராதனைக்கு அங்க போய் இருந்து தூங்கலாமா? தூங்க முடியாத. இந்த பாஸ்டர் தூங்க விட மாட்டாரு. என்ன செஞ்சிருவாரோ? ஓட்டு தள்ளிடுவாரோ வசனம். ஹல்லேலூயா. ஃபைனலி பிரதர், கடைசியாக சகோதரரே, பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, இந்த வருஷத்துல உண்மையுள்ளவைகள் எவைகளோ, வாட்ஸ்எவர் திங்ஸ் ஆர் ட்ரூ, உண்மையுள்ளவைகளோ, நோபிள். அப்படியா? நீங்க எடுத்துட்டீங்களா? நான் எடுத்துட்டேனே. நீங்க படிச்சிட்டீங்களா? பாருங்க. கடைசியாக இந்த வருஷத்துக்கு கடைசி உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதியுள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தியுள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ புகழதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வருஷ கடைசியில உண்மையானவர்களை சிந்திங்க. பொய் புத்தகம் கட்டுக்கத காவியத்தை எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதுங்க. உண்மையானவைகளை சிந்தியுங்கள், ஒழுக்கமானவர்களை சிந்திங்க. ஒழுக்க கேடா இருந்த அவளை வித்துட்டு போயிட்டான், அவனை கூட ஓடிட்டா, சாக்கடை திறக்காதுங்க. முனிசிபாலிட்டி வண்டி போனாலே ரோட்டில் போக முடியல, ஒரே நாத்தமா இருக்கு, சைக்க முடியல, வண்டியை நிறுத்தி நிற்க வேண்டியதா இருக்கு. ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்தியுங்கள், நீதி உள்ளவைகள். நீதியா நேர்மையா எல்லக்கலை புரட்டுறதும், அடுத்த இடத்தை அபகரிக்கிறதும், கள்ள நோட்டு எங்க இருந்து வாங்கலாம், கடத்தல எப்படி ஈடுபடலாம், கடன் வாங்கினாலும் எப்படி ஏமாந்தலாம், இந்த வேலை வேண்டாம். நீதி உள்ளவைகளை நம்ம நினைப்போம். கற்புள்ளவைகளோ, ஒழுக்க நெறிக்கு உட்பட்டவைகளை சிந்திங்க. ஒழுக்க கேடானதை பற்றி நினைக்காதுங்க, வேண்டாம். ஐயே நம்ம ஜீவியம் கரப்பட்டுறோம், வருஷ கடைசியில வந்துட்டோம். நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, ஒழுக்கம் உள்ளதையே நினைச்சுட்டு இருங்க. கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள். மனசுல வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பாரு, மூக்க உடைச்சுதான் உங்க மூக்கே உடைங்கன்னா, மண்டே உடைங்கன்னா. அன்புள்ளவைகளோ,
நம்ம எப்படி அன்பா இருக்கணும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் காட் இஸ் லவ். நானும் அன்பா இருக்கணும், நானும் மற்றவங்கள்ட்ட அன்பா இருக்கணும். இந்த வருஷ கடைசியில் வந்துட்டேன். அன்புள்ள வேலைகளோ நான் வம்பு பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். சைக்கிளை காத்து தொங்க விடலான்னு பார்க்குறேன், அதெல்லாம் டீமை குத்தி விடலாம், இல்லைன்னா திருடிக்கலான்னு பார்க்குறேன். வம்பு உள்ளது ஒன்றும் வேண்டாம். விசுவாசிக்கு வம்பு ஆகாது. வம்பு புத்தியினும் தகாது. தோத்திரம் செய்தலே தகும். அன்புள்ளவைகளோ அவைகளே சிந்திச்சுட்டு இருங்க. நற்கீர்த்தி உள்ளவைகளோ நோபல், ஜஸ்ட், பியூர், லவ்லி, குட் ரிப்போர்ட், நல்ல புகழ் உள்ள காரியங்களும் படிங்க. நியூஸ் பேப்பர் படித்தாலும் கெட்ட கெட்ட கதையெல்லாம் படிக்காதுங்க, வேண்டாம். கேட்டீங்களா? அப்படி நினைச்சுக்கிட்டு அதையே செய்யுங்கள். 9ஆம் வசனம், அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம அப்படி தீர்மானிச்சிருவோமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கல்ல? இப்பொழுது ஆண்டோட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் இந்த வருஷத்தின் மீதியான நாட்களும் மணி நேரங்களும் ஆசீர்வாதமா இருக்கும். புதிய ஆண்டிலும் பெரிய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும், நமக்கு தருவார். புதிய ஆண்டுல ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.